ஓடுற லைஃப்பில் sub-32 சீரிஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ட்ரில் அண்ட் ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் தான். ட்ரில் அண்ட் ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு ரன்னிங்கில் பேஸ்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறோம், நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன்னா இல்லை ஸ்லோவாக ஓடுறேன்னா? ஆனால் ரன்னிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு, பேஸ். பேஸ்னா என்ன? சிம்பிளா சொல்றேன். 1 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எடுக்கிற டைம் தான் பேஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 1 கிலோமீட்டரை 6 மினிட்ஸ்ல ஓடுனா உங்க பேஸ் 6 மினிட்ஸ் பெர் கிலோமீட்டர். இன்னும் ஈஸியா 2 கிலோமீட்டர்ஸை 12 மினிட்ஸ்ல ஓடுனா ஆவரேஜ் பேஸ் 6 மினிட்ஸ். 5 கிலோமீட்டரை 30 நிமிஷத்துல ஓடுனா பேஸ் ஸ்டில் 6 மினிட்ஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் 1 கிலோமீட்டருக்கு ஓடுற டைமிங் மாறலனா பேஸ் மாறாது. ஸ்பீடும் பேஸும் சேமா? நோ. ஸ்பீட்னா எவ்வளவு வேகமா ஓடுறீங்க, பேஸ்னா 1 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எவ்வளவு டைமிங் ஆகுது. ஓடுறதுல ஸ்பீடை விட பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேஸ் தெரிஞ்சாதான் ஓவர் ஸ்பீட் பண்ண மாட்டீங்க, சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டீங்க, லாங் டிஸ்டன்ஸ் கன்சிஸ்டன்சியா ஓடலாம். ஃபாஸ்டா ஓடுறது கோல் இல்ல, கரெக்ட் பேஸ்ல ஓடுறது தான் ஒரிஜினல் ரன்னிங். நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.